ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலன்னா நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க முடியாது. யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் தாவீது யுத்தத்துக்கு போகாதனால அவனால் பாவத்தோடு என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியாமல் விழுந்துட்டான். இப்படிதானே? ஸோ நம்மை நிலைநிறுத்துவது நம்முடைய பலன் அல்ல. தேவன் நமக்கு கொடுக்குற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்ம ஜெபத்தை டெபாசிட் பண்ணிடணும். பணத்தை டெபாசிட் பண்ணுறோம், பாதுகாக்கிறோம், நல்லது, தப்பு இல்லை. சேர்த்து வைக்கிறோம், தப்பு இல்லை. ஜெபம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க? அதான் பாஸ்டர் மைனஸில் போயிட்டுருக்குது, கிரெடிட்டில் போயிட்டுருக்குது. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய ஜெபங்களை டெபாசிட் பண்ணணும். பல மணி நேரங்கள் நல்லா ஜோமனி ஜெபத்தை நல்லா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படும் போது என்ன செஞ்சிடலாம், அதை பயன்படுத்திடலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியாது, ஆனால் நம்ம ஏற்கனவே ஜெபித்த ஜெபங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். உண்மையா இல்லையா? ஸோ நம்ம நல்ல நேரம் கிடைக்கும் போது அல்லது நேரம் எடுத்து ஒதுக்கி நாம் ஜெபிக்கும் போது ஒரு நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் இருப்போம். அப்போது என்ன செய்யும், அந்த ஜெபங்கள் நமக்கு உதவி செய்யும். இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் நமக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும், அப்படிதானே? யாராவது ஒருத்தர் நமக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கும். சரியான அந்த அந்த சூழ்நிலை நமக்கு சரியா இல்லைன்னா அந்த பரிதாபம் தான். இயேசு சொன்னார், என்ன செஞ்சிடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஆனால் திரும்ப வந்து பார்க்குறாரு, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. திரும்ப வந்து பார்த்தார், அப்பவும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, இனி இவங்களை எழுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களை ஜெபிக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன தெரியுமா செஞ்சார், அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார்.